அன்பின் வணக்கம். விஜய் விலாகில் இது புத்தகங்கள் பேசட்டும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் வந்து பொன்னி, ஷான் கருப்பசாமி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம். வாசல் படைப்பகம் இதை வெளியிட்டிருக்காங்க. இதோட விலை வந்து 280 ரூபாய். ஒரு 320 பக்கங்கள் இருக்குது. இந்த புத்தகத்தில் வந்து பின்னட்டை படிச்சுட்டு நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல பின்னட்டை படிக்கிறேன். பொன்னி சாதிக்க நினைக்கும் காரியம் உன்னதமானது. அதுபோலவே பொன்னியை எதிர்த்து நிற்கும் சக்திகளும் கனவுக்கு அப்பாற்பட்டவை. ஒருபுறம் 2000 ஆண்டுகள் பழமையான எதற்கும் துணிந்த ஒரு இரகசிய படை அவள் எடுக்கும் ஒவ்வொரு அடியையும் மறித்து நிற்கிறது. இன்னொரு புறம் உலகின் சக்தி வாய்ந்த உளவு அமைப்புகள் அவளை வேட்டையாட வட்டமிடுகின்றன. இதற்கெல்லாம் காரணமாக இருக்கும் தங்கம் என்ற அதிசய உலோகம் இன்னும் ஒரு இரத்த வரலாற்றை எழுத காத்திருக்கிறது. இது பின்னட்டை. பின்னட்டை படிக்கும் போதே நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐடியா கிடச்சிடும். சரி, தங்கம் இருக்குது கதைக்குள்ளே, பொன்னின்ற ஒரு பொண்ணு சந்திக்கிற பிரச்சனை அப்படின்னு ஒரு பக்கம் நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த புத்தகத்தை பொறுத்த மட்டும் கதையோட புத்தகத்தோட கடைசியில் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, மேலும் விவரங்கள் அறியன்னு எந்தெந்த புக்கில் இருந்து, இன்டர்நெட்டில் எந்தெந்த வெப்சைட்டில் இருந்து இதற்கு தேவையான முக்கிய தகவல்களை இவர் திரட்டியிருக்காரு. இந்த புத்தகம் வந்து வெறும் கதையாக ஒரு ஒரு வெறும் கற்பனை கதை மட்டும் கிடையாது. இதற்குள்ள எவ்வளோ உண்மைகளும் உள்ளே இருக்குது, உள்ளே புதஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த குறிப்புகளை பார்க்கும்போதே நமக்கு புரிஞ்சிடும். அடுத்து இது வந்து இவங்களும் வந்து எடுத்த உடனே எழுத்தாளர் பற்றி ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க. பிறகு முன்னுரை கொடுத்துருக்காங்க. அதில் யாருக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, KGF சுரங்கங்களில் உயிரிழந்த எண்ணற்ற தொழிலாளர்களுக்கு பொன்னி சமர்ப்பணம். KGF அப்படிங்கிறது ஒரு தங்கச் சுரங்கம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது இப்போ என்னவா இருக்குன்றதும் தெரியும். ஒரு காலத்தில் என்னவா இருந்தது, அதற்குள் நடந்த விஷயங்கள் என்னங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரியான ஒரு நாவல் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து நான் முன்னுரையை கூட வாசிக்கணும்னு நினைக்கல. அந்த இடத்துல ஒரு ரொம்ப அழகான ஒரு பாடல் ஒன்று எழுதியிருப்பாங்க. மாயமாய் உயிரை மாய்க்கும் கெனி வேலை என்றன்னா, மார்பில் ரத்தம் வடிய நித்தம் உழைத்திடும் அண்ணா. பாறைக்குள் படர்ந்து செல்லும் பசுநிற தங்கம், அதை பக்குவமாக பிளந்தெடுக்கும் பாட்டாளி சிங்கம். கூரையில்லா கோபுரம் பாதாள அரங்கம், கொடிய அணுகுண்டு போல வெடிக்கும் சுரங்கம். ஜீவிதத்தை பாழ்படுத்தும் ராட்சத பேயாம், சித்திரவதை செய்யும் சிலிக்காசம் எனும் நோயாம். மலையை துளைக்கும் எந்திர மிஷினை மார்பிலே தாங்கி, மெலிந்த உடல் நனைந்த வேர்வை அனலிலே ஏங்கி, குலை நடுங்க கல்வெடிக்க புகையிலே நின்று, கொலைக்களத்தில் இருந்து தோழா வருவதை போன்று 8 அடி சதுர தட்டி மனையிலே வாசம், அதை ஏட்டினிலே எழுதிட்டாலே வந்திடும் ரோசம். மாயமாய் உயிரை மாய்க்கும் கெனிவேலை என்றன்னா, மார்பில் ரத்தம் வடிய நித்தம் உழைத்திடும் அண்ணா. இது வந்து யார் எழுதினாங்கன்னா, 1946 ஒரு KGF தொழிலாளி எழுதின பாடல் அப்படின்னும் போதே நம்ம இதற்குள்ளே எவ்வளோ ஆய்வுகள் செஞ்சப்பட்டிருக்கும், இது எதை பற்றி பேசுது, எந்த வழியை பேசுது அப்படின்னு நமக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிடும். தங்கம் இன்றைக்கி நம்ம எல்லாருமே ரொம்ப சர்வசாதாரணமாக பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு உலோகமாக நம்ம நினச்சிட்ருக்கோம். தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டு இருக்குது. தங்கம் தான் ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தையே தீர்மானிக்குது. தங்கம் எவ்வளவு இருப்பு இருக்குது, அது நாடு மட்டும் இல்லை, நம்மளுடைய வீட்டிலேருந்து எடுத்துக்கலாம். நம்ம வீட்டுக்குள்ளே எவ்வளவு தங்கம் இருக்குன்ற அந்த இருப்பு தான் நம்ம வீடு எந்த அளவில் இருக்குங்கிறத தீர்மானிக்குது. வீட்டுக்கும் நாட்டுக்கும் உலகத்துக்குமே இது ஒரு பொருத்தமான விஷயமா வச்சுருக்கோம். அப்போ இந்த தங்கம் அப்படிங்கிறது எத்தனையோ சுரங்கங்கள்லேருந்து வெட்டி எடுக்கப்படுறது தான். அது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது ஒரு உலோகம். அந்த உலோகம் மண்ணுக்கு கீழே புதஞ்சு போயிருக்கு, அதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு. அதை வெட்டி எடுக்கிற இடத்துல நடக்கிற கொடுமைகள் அது அவ்வளோ சாதாரண விஷயமா? எத்தனை அடி ஆழத்துக்குள்ளே போகிறாங்க, அங்கே என்ன மாதிரி சுவாசம் அவங்களுக்கு கிடைக்கிது, எத்தனை பேர் உயிரை விடுறாங்க. இந்த தங்கத்துக்காக போராடுற மனுஷனோட வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் தங்கத்துக்கு இடமே இருக்க போகிறதில்ல. அவன் கூலிக்கு தான் வாங்குறான். அந்த கூலி அன்னாட காட்சியாக தான் அவனால் இருக்க முடியுது. உயிரை கொடுத்து அவன் எடுத்து கொண்டு வந்து யாருக்கோ கொடுத்துட்டு இதற்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லை. 1 கிராம் தங்கத்தை கூட அவன் வாழ்க்கையில் வாங்கிடுவானா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அப்படிங்கிறது இந்த நாவல் படிக்கும் போது தெரியும். இந்த நாவலோட கதை என்னென்னா, 2000 வருஷங்களாக இரண்ய சேனைன்னு ஒரு சேனை இருக்கிறதாகவும், அவங்க இந்த KGF இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் ஒரு கண்ணகி சுனைன்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல இன்னும் கோடிக்கணக்கான டன் தங்கங்கள் ரொம்ப சுலபமாக அப்படி பார்த்தாலே எடுக்கிற மாதிரி, ரொம்ப தோண்டெல்லாம் வேணாம், தண்ணி இருக்குது, தண்ணிக்குள்ளே அப்படி சும்மா அப்படி எடுக்கிற மாதிரியான இடத்துலே வந்து இருக்கிறதாகவும், அதை எடுத்துட்டா அவங்க வந்து பெரிய ஒரு இழப்பை சந்திக்க நேரிடும், கண்ணகியோட சாபம் கிடைக்கும்னால எடுக்கக்கூடாது. அந்த தங்கத்தை அங்கேருந்து எடுக்க விடாமல் காப்பாற்றுறாங்க. இந்த காப்பாற்றுற சேனை தான் இரணிய சேனை. இது 2000 வருடங்களுக்கு முன்னாடி
இருந்தது அப்படின்னு ஒரு கதையில் தான் இந்த கதை ஆரம்பிக்கும். இப்போது நிகழ்காலத்துக்கு வரும்பொழுது பொன்னின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அங்கே வந்து அவளுக்கு ஒரு புத்தகம் சிலப்பதிகாரம் கிடைக்கும். இதை க்ளூவாக வச்சுக்கிட்டு இங்கே ஒரு பெரிய சுரங்கம் தோண்டினா இங்கேருந்து தங்கத்தை எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சக்தின்னு ஒருத்தர் வந்து அவரால் ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்க முடியும் எங்கே தங்கம் இருக்குன்றதை பார்த்துருவார். இந்த சக்தியோட உதவியோட பொன்னி அங்கே வந்து இறங்குனா ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இதற்கு நடுவில் ஒரு பேங்க்ல இருந்து, உலகத்தின் மிக முக்கியமான பேங்க்ல, வங்கியிலேருந்து பெரிய அளவிலான தங்கம் கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கும். அது எப்படின்னே தெரியலை அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை. இது எல்லாமும் இந்த இரண்யசேனை, இந்த கொள்ளையடிக்கப்பட்டது, இந்த பொன்னி, இந்த சக்தி, கதிரவன் ஒரு கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரம் யாருன்றது ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு இடத்துல வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதே மாதிரி பொன்னி யாருங்கிறதும் ரொம்ப சுவாரஸ்யம். இவ்வளோ சொல்கிறமே, இந்த பொன்னிக்கும் இந்த கதைக்கும் எத்தனை வருஷங்களா, இப்போ இல்லை எவ்வளோ வருஷங்களாக தொடர்பு இருக்குது. அந்த விஷயத்தையும் வந்துட்டு இந்த கதைக்குள்ளே வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்படி பொன்னி, சக்தி, கதிரவன், நான் இன்னும் சொல்கிறேன்னா கதையவே சொல்லிவிடுவேன். ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமாக இந்த புத்தகம் படிக்கும் பொழுது ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கோன்ற உணர்வை தாண்டி ஒரு திரைப்படம் பார்த்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும். அப்படி ஷார்ட் பை ஷார்ட் எழுதியிருப்பாரோ இவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை வந்து ஷான் கருப்பசாமி இந்த புக்கில் நமக்கு கொடுத்துருப்பாரு. இதிலேருந்து உள்ளெல்லாம் போகாமல் முதல் அத்தியாயமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதையே வாசிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, 2ஆம் நூற்றாண்டில் இந்த கதை ஆரம்பிக்குது. இது முதல் அத்தியாயம். அதற்கு பிறகு 1940 ஒரு கதை போய்கிட்டு இருக்கும், 2018 ஒரு கதை போய்கிட்டு இருக்கும். இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து முதல் பாகம்தான். இரண்யசேனை பாகம் 1ன்னு தான் போட்டிருப்பாங்க. இன்னொரு பாகம் இன்னும் வெளிவர்றதுக்காக நம்ம வந்து உங்களை மாதிரியே நானும் காத்துட்ருக்கேன். படிக்கிறேன். முதல் அத்தியாயம் 1. கிபி 2ஆம் நூற்றாண்டில் ஓர் இரவு. இளங்கோவதி முத்தரையர் இருளால் செதுக்கிய சிலை போல நின்று கொண்டிருந்தார். அவரது இடது கையால் பற்றி ஊன்றி நின்ற ஈட்டி வான் நோக்கி நீண்டிருந்தது. வலது கை உடைவாளின் பிடியை இறுகப் பற்றி இருந்தது. மனம் ஒரு உறுதியான முடிவை எட்டியிருந்தது. அவர் நின்றிருந்த மலைமுகட்டிலிருந்து அந்த வனத்தின் பெரிய பரப்பை காண முடிந்தது. முழு நிலவின் ஒளியில் அந்த வனத்தின் நிலப்பரப்பு இருண்ட பொதிகளாக விரிந்திருந்தது. சரிவுகளில் செழித்து மலர்ந்திருந்த ஆவாரம் பூக்களின் மஞ்சள் நிறம் நில ஒளியில் தங்கம் போல ஜொலித்தது. அந்த வனம்தான் அவருடைய வாழ்வு. அங்கே வானளாவிய மரங்கள் இல்லை, வேட்டை விலங்குகள் இல்லை. யாரோ வந்து பாறைகளை குவியலாக கொட்டி வைத்தது போல 100கணக்கில் சிறு குன்றுகள். அதிகபட்சம் 2 ஆள் உயரம்தான் பெரும்பாலான மரங்கள் வளரும். மற்றபடி புதர்களும் அடர்ந்த செடிகளும் தான். பல தாவரங்களில் ஏதோ ஒரு வடிவத்தில் முட்கள் இருந்தன. ஆனால் சிறு கனிகளுக்கும் அழகிய பறவைகளுக்கும் பஞ்சமில்லை. இப்படி பெரிய வளம் எதுவும் இல்லாத இந்த காட்டை பாதுகாக்கத்தான் அவருடைய தனிப்படை இருந்தது. அதுதான் இரண்யசேனை. நாட்டில் யார் ஆண்டாலும் மாண்டாலும் அவர்கள் வாழ்க்கை இந்த காடுகளுக்குள் தான். இப்படி தான் இந்த கதை ஆரம்பிக்கும். படிக்க 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 படு சுவாரஸ்யமான ஒரு நாவல் அப்படின்னு இந்த நாவலை சொல்லலாம். படித்து பாருங்கள். படிச்சுட்டு உங்களுக்கு எந்த மாதிரி அனுபவத்தை பொன்னி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். அன்பின் வணக்கம்.